வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். நேத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூகம்பம் ஒண்ணு கிளம்பி இருக்கு. அதாவது நடிகர் ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா. இது மாதிரி கொக்கைன் யூஸ் பண்ணிருக்காரு. அதுல தொடர்புடையவர் கனெக்ஷன் லிங்க் யாருன்னு பார்த்தனா ஒரு அதிமுக நிர்வாகி 8 முறை கொடுத்திருக்காரு. அவர் 8 முறை கொடுத்திருக்காரு. அவர் 40 முறை வாங்கியிருக்காராம். பிரசாத்ன்றவர் பிரதீப் கிட்ட 40 முறை கிட்ட வாங்கியிருக்காராம். வாங்கி யார் யாரு கொடுத்தாருன்னு தெரியல, பட் ஸ்ரீகாந்த் கொடுத்திருக்காரு. இதுல இப்ப சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, நிறைய நடிகர்கள் சிக்க போறாங்க. உச்சத்துல இருக்கிறவங்க கூட சிக்கலாம். உச்சத்துல இருக்கு. ஆமா, என்னங்க சொல்றீங்க? உச்சத்துல இருக்கிற நடிகர்கள் கூட சிக்கலாம். ஏன்னா இந்த போதை கலாச்சாரம் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில ஊடுருவி இருக்கு. சோ யார் யார் சிக்க போறாங்கன்னு தெரியல. அதை சப்ளை பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக நிர்வாகி. அவருக்கு சோர்சஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வேற அவங்க போட்டு வைப்பாங்கல்ல, சே நோ டு ட்ரக்ஸ்னு. அவரு இதுல பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஹெட்டிங்கே பாத்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. ஒரு கெட்டது ஒரு நல்லது. ட்ரக் கெட்டதுப்பா, சோ செய்யணும். டிஎம்கே நல்லது இல்ல, சோ அதுக்கும் செய்யணும் அப்படின்னு போட்டு ட்வீட்ல எல்லாம் போட்டு இருக்கிறாரு. யார் யார் இதுல சிக்க போறாங்க, உச்சத்துல இருக்கிறவர்களாம் சிக்குவாரா, என்ன கதைன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ தாவேகா தலைவருடைய செலிப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் தொடர்ந்து எல்லா ஊர்லயும் பார்ட் 2 பேச போறோமா? இது பார்ட் 2. ஒரு கதை பேசினா 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிரும்டா. ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, எங்க ஒரு 20 நிமிஷமாச்சு பேசுங்க. என்னங்க நீங்க உங்களுக்காக நாங்க சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்றோம், 10 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்றீங்களே, அட்லீஸ்ட் டிராக் இட். கரெக்ட். சோ ஒரு 2-3 டாபிக் பேசணும்ல. கண்டிப்பா. சோ பார்ட் 2 இவங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடந்ததுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு. பாவம் ஒரு முதியவர் வேற பேனர் தலையில அடிபட்டு போச்சு. சோ இதெல்லாம் பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். நிகழ்ச்சியை பொறுமையா உட்காந்து பாருங்க. அதே மாதிரி வீடியோவை தயவு செஞ்சு கேட்கணும், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளதான் அணில் குஞ்சுகள் நம்ம வீடியோ ஓடக்கூடாது அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணலன்னா எப்படிங்க? ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் செய்து உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன், செல்வகுமார், விஜயகுமார் இந்த 3 பேர் நமக்கு உதவி இருக்காங்க. இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போ. யார் யார் கஞ்சா அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னப்பா நடிகர்கள்லாம் சிக்கிறாங்களாமே, என்ன நடக்குதுன்னே புரியலையப்பா. I don't know where it's going to end actually, because பாத்தீங்கன்னா இப்போ இந்த போதை கலாச்சாரம்ன்றது பாத்தீங்கன்னா சினிமா செலிபிரிட்டிஸ் மத்தியில நிறையவே இருக்கு. நம்ம ஜான் ஆரோக்கியசாமி வேற, ஏங்க இது நாங்க குற்றச்சாட்டா வைக்கல, கண்டிப்பா எங்களுக்கு காது வழியா வர செய்திகளை நாங்க உங்களுக்கு சொல்றோம். அதுல உண்மை தன்மை எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நம்முடைய தாவேகாவின் அவர் என்னடா அவரு ஜான் ஆரோக்கியசாமி, அவரு இதுங்க முன்னாள் ஐபாக், இப்ப கூட அவரு அந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் கோஆர்டினேட்டரா இருந்தாரு இவங்களுக்கு. அவரே ஒரு ஆடியோ லீக்கேஜ்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு, நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு. சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கும் இந்த கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்ப என்ன சொல்ல வர, அது வேற இது வேற சேல்ஸ் இங்கேயும் ஆகி இருக்குமான்னு நான் கேட்கிறேன். நிறைய நடிகர்கள்லாம் நீ உச்ச நடிகர் இருக்கலாம், நான் இருக்குன்னு சொல்லலப்பா, வாய்ப்பு இருக்குல்ல, யார் யார் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். தொடர்ந்து சோசியல் மீடியால வர பரவிட்டு இருக்கு. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், சரி இப்போ இதே திமுக நிர்வாகி வித்திருக்காரு, சரி உடனே விஜய் ட்வீட் போட்டிருப்பாரா இல்லையா? ஆமா, உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த திமுக அரசு அராஜக அரசு, போதை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறது. திமுக நிர்வாகி போதை விற்றுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? மு.க. ஸ்டாலின் என்ன செய்கிறார்? பின்னால் யார் இருக்கா? பின்னால் யார் இருக்கிறார்? யார் அந்த சார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா போட்டிருப்பாரு நேரத்துக்கு. இப்போ இதுல கிளீனாவே அதிமுக நிர்வாகி பிரசாத் தான் ஸ்ரீகாந்துக்கு கொடுத்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, அந்த போனு, வாட்ஸ்அப் சாட், கான்டாக்ட் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜய் நல்லவர் இல்ல, மக்களுக்காக போராடுறாரு. அப்ப போதை பழக்கத்துக்கு எதிராகவும் போராடுறாரு. அப்ப அதிமுக நிர்வாகி ஒருத்தர் சினிமா செலிபிரிட்டிக்கு வித்திருக்காரு. இந்நேரத்துக்கு ட்வீட் வந்திருக்கணுமா இல்லையா? ஆமா, இல்ல காவல்துறை சரியா ஆளை பிடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சார் கண்டுபிடிக்க சார் விடாதீங்க. அது எப்படி ஒரு சாதாரண மனுஷன் யூஸ் பண்ண ஒண்டி தூக்கி அவனை உள்ள போடுறீங்க? சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்ன சும்மாவா? அவங்களையும் தூக்குங்க சார், புடிங்க சார் அப்படின்ட்டு ட்வீட் பொண்ணு. ஆமாப்பா, இப்போ நண்பன் படத்துல வேற நடிச்சிருந்தாருல, நண்பனா வேற நடிச்சிருந்தாரு.
சோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அவரோட ட்வீட்ட கதையா ஃபர்ஸ்ட் பேசலாம். அப்புறமா அவர் யூஸ் பண்ணாரா யூஸ் பண்ணலையான்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அவரே வந்து செக் பண்ணிட்டு மக்களுக்கு தெரிவிச்சாதான். ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து என்ன பண்றாங்க. இப்ப என்ன சொல்ற நீ? இல்லப்பா அவங்க சொல்றாங்களப்பா இந்த மாதிரி வந்து இவருக்கும் இருக்கலாம், பயன்படுத்துற பழக்கம் இருக்கலாம் சொல்லலாம். அவரை வந்து நீ வந்து இப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நிரூபிக்கிட்டுங்க. நிரூபிச்சா நல்லவர்ன்ற வரல. ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்றாங்க, ஏகப்பட்ட பேர் இவர் வந்து போதை பழக்கத்துல அடிமையா இருக்கு சொல்றாங்க. இவரும் செக் பண்ணிட்டு வந்து நான் ரீல்ஸ் பண்ண தூய்மையானு சொல்லிட்டு போட்டுமே ஒரு தலைவருக்கு சிஎம் ஆக போறாருன்ற நீங்க என்ன பேசுறீங்க? விஜய் சார் கோவப்படுவாரா? இல்ல பொங்கி எழுவாரா? பொங்கி எழுந்து வந்து எங்க நான் சினிமா செலிபிரிட்டிங்க, நானும் சினிமால இருக்கிறேங்க, அதனால நான் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறேங்க. இத பாருங்க, நான் செக் பண்ணுங்க, என் பிளட் எடுத்துக்கோங்க, யூரின் எடுத்துறீங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க, செக் பண்ணுங்க, நான் வந்து கொக்கைன் என் வாழ்க்கையில யூஸ் பண்ணது கிடையாது சொல்லிட்டு போங்க. இது வந்து ஒரு ஒரு மூதாரணம். ஆக்சுவலா ஏங்க எனக்கே கடுப்பா இருக்குங்க. சும்மா தேவையில்லாத வதந்திகளை கிரியேட் பண்ணி நிறைய பேர் சொல்றாங்க விஜய் சாருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம் சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இதை செட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தான் நல்ல பேரு. உங்களை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. ஏய் பாடுறா, என் தலைமை எவ்வளவு தூய்மையான பாடுறா. அப்படி மட்டும் பண்ணிட்டாரு. ஓபன் சேலஞ்ச். நானே கை தட்டுறேன். கை தட்டுறதா? நான் போய் சேர்ந்துருவேன் நானு. பாருங்க இதுக்கு மேல என்ன மிஸ்டர் விஜய், கமான், we are waiting for you. வந்து நான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நானு ரோட்ல தனித்தனியா போய் எல்லா வீட்டுக்கு போவேன். விஜய் போதை பழக்கத்துக்கு ஆமா ஆமா ஓட்டு போடுங்க. அதனால ஸ்ரீகாந்த் மூலியமாவோ இல்ல இந்த பிரசாத் மூலியமாவோ இல்ல இந்த பிரதீப் மூலியமாவோ எதுவுமே வந்து விஜய் சாருக்கு போல. ஆமா, ஏன்னா ஆக்சுவலா அவர் வாங்கியிருந்தாலும் இவங்க கிட்ட இருந்தாலும் வாங்குவாரா? இவரு உச்சல்லாடா இருக்கட்டும். இருந்தாலும் செக் பண்ண தெரிய போகுது. சரி, இருந்தாலும் விஜய் சார் அவன் வந்து ஒரு ரிக்வெஸ்டா தான் வைக்கிறோம். இது யாருக்குன்னா உங்களுக்கு நல்ல பேர் வரதுக்கு தான். ஏன்னா இப்ப சினிமா இப்ப வேணா எங்களை கூட்டிட்டு போங்க. ஆமா, நாங்க ரெடி. செக் பண்ணிக்கோங்க. நாங்க ரெடி. யூரின் டெஸ்ட் வேணுமோ, பிளட் டெஸ்ட் வேணுமோ, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த கஞ்சா யூசேஜோ எங்க பாடிக்குள்ள இருக்காது. நாங்க வந்து இப்போ நேர்மையா ரெடியா ஒத்துக்கிறோம். அது மாதிரி நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னப்பா? ஏன்னா உங்க பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்க. எங்க பின்னாடி யாரும் போதை ஒழிக்க வந்தவங்க மாற்று அரசியல். இப்ப சினிமாலேயே வந்து இந்த கஞ்சா இருக்குன்னா இது எங்கெங்க போய் பரவி இருக்கு விஜய் சார். நீங்க முன்னுதாரணமா வந்து நாங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து கையை நீட்டிட்டு எஸ் கம் we all will test for it, we will prove innocent வாங்கன்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி இல்ல, தமிழ்நாடு இவன் தானா தலைவன், இவன் தான் தலைவன், இவன் தான் போதை ஒழிக்க வந்தவன், நான் இவனுக்கு கண்டிப்பா ஓட்டு போடன்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி அடிக்கும். அது பாருங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் வேலையை செய்யறது நாங்க மட்டும். உங்க பேரை தமிழ்நாடு ஃபுல்லா நில நிறுத்தணும், உங்களுக்கு வந்து நல்ல பேர் வரணும் அப்படின்றதுக்காக 24 ஹவரும் உழைச்சுன்னு இருக்குது. ஆமா, நாங்க தான் ரோஸ்ட் பிரதர்ஸ் தாங்க. ஆனா உங்க ஆளுங்க எங்களை கமெண்ட் திட்டுறானுங்க. இது இப்போ நாங்க எதனா தப்பா பேசுமா நீங்க சொல்லுங்க. ஏங்க இப்போ நம்ம ஒருத்தர தலைவர்னு ஃபாலோ பண்றோம், அந்த தலைவர் தூய்மையானவர்னு ப்ரூவ் பண்ணது தானே அவரோட வேலை. கரெக்டா இல்லையா? இப்ப அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அப்ப தொண்டர்கள் எல்லாம் என்ன பூஸ்ட் ஆவாங்கல்ல. ஏய் என் தலைவன் ஜெம்முடாங்க கெத்துறாங்க. ஆமா கண்டிப்பா. இதெல்லாம் நாங்க கேட்டுமே தவிர்த்து வேற எதுவும் இல்ல. ஆனா எங்க திருந்திடுவாங்க எல்லாருமே, இந்த பழக்கம் திருந்திடும். ஆமா, தலைவனுக்கே இந்த பழக்கம் இல்ல, நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பயம் வரும். ஆமா, ஆனா நம்ம என்னடானா எங்களை திட்டுவீங்க. இப்ப நம்ம சொல்றது நல்லது சொல்றோம், உங்க கட்சி வளர்ச்சிக்கு சொல்றோம். இது ஒரு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரம். இது நம்ம பண்ணது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. மக்களே கரெக்டா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆனா தெரிஞ்சுக்கணும் என்னத்த. சோ இது வந்து விஜய் சாருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான், வேற எதுவுமே இல்ல. நாங்க வந்து அவரை குற்றம் சாட்டணும், அவர் மேல பழிய போடணும் எங்களோட எய்மே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். ஏன்னா அவருக்கு பர்த்டே முந்தானேத்தா. ஆமா, அவரோட பர்த்டே. சோ வந்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்தாருன்னா சில பேர்லாம் ரத்த தானம் பண்ணுவாங்க, சில பேர் அன்னதானம் பண்ணுவாங்க. இவர் இந்த மாதிரி டெஸ்ட் தானம் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற எதுவுமே நாங்க சொல்லல. அதே மாதிரி இந்த லிங்க் வந்து மிகப்பெரிய லிங்கா போகுதுங்க. கிருஷ்ணான்றதையும் பிடிச்சிருக்காங்களாமே. கிருஷ்ணான்றத பிடிக்கல இன்னும். ஆக்சுவலா பல நடிகர்களுக்கு சப்ளை ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது எந்தெந்த நடிகர்கள்னு வந்து இன்னும் வெளியில வரல. கிருஷ்ணான்ற பேர் ஒண்டி அப்படி மேலோட்டமா ஊதி விட்டு இருக்காங்களே தவிர்த்து பல பேருக்கு இதுக்கு தொடர்பு இருக்கலாம். யார் யார் மூலியமா யார் யார்கிட்ட போச்சு. அதுவும் இதுல பார்த்தனா ஆப்பிரிக்கா வரைக்கும் போகுது கனெக்ஷன். நம்ம சிங்கம் படத்துல அவன் பேரு அந்த சூர்யா அப்படி புச்சி இழுத்துன்னு இல்லீகல் என்ட்ரி. ஐயோ பேரு டானி. அவன் டானி, இங்க ஜான்.
இந்த ஜான் வந்து பிரதீப்ன்றவருக்கு விக்கிறாரு. அந்த பிரதீப்ன்றவர் யாருன்னு பார்த்தோன்னா பிரசாத்துக்கு விக்கிறாரு. இந்த பிரசாத் தான் யாருன்னு பார்த்தோன்னா அதிமுகவோட நிர்வாகியா இருந்திருக்காரு. அவரை நீக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. நீக்கின உடனே கட்சிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆயிடுமா? அப்படிதானே சொன்னீங்க. கட்சி பொறுப்புல இருக்கும்போது தானே வித்து பண்ணாப்ல. இப்ப அவரு தான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்ரீகாந்த் கொடுத்திருக்காரு. அவரு இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரசாத் பிரதீப் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீகாந்தை வச்சு எனக்கு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீகாந்த் மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அர்த்தமா? இல்ல ஸ்ரீகாந்த் வச்சு பட வாய்ப்புகள் அப்படி எதுனா சமாச்சாரமான்றதெல்லாம் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. நான் விஜய் சார் ஒண்ணு கேக்குறது என்னன்னா, உங்க இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி, அங்க போதை கலாச்சாரம் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஒரு ட்வீட் ஆச்சு போடணுமா இல்லையா? அதிமுக காரன் வித்திருக்காங்க, கொடுத்திருக்காங்க ஒரு நடிகருக்கு. இப்போ ஏன் போட மாட்டீங்க? ஏன் ட்வீட் போட்டு எதுனா மாற்றத்துக்காக எனக்கு தெரியல இருக்கு. அததான் ப்ரூவ் யுவர் இன்னசென்ட்னு சொல்றேன் நானு. இதே திமுக நிர்வாகின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கட்டுமே. திமுக நிர்வாகி கூட இல்ல, அவன் திமுக என்னைக்குன்னா போய் ஒரு மீட்டிங்ல அட்டெண்ட் மினிஸ்டர் கூட அவ்வளவுதான். திமுக இப்படி அப்படி இப்படின்னு உருட்டி இருப்பீங்களே, அந்த உருட்டை ஏன் இப்ப உருட்டுல தான் கேக்குறோமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு உங்களுக்கு குற்றச்சாட்டுறதுலாம் எங்களுக்கு வந்து வேலையும் கிடையாது. உங்களை நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் நாங்க வர்ச்சுவல் போராடிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலா ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்ற பேரை வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாத்தலாம் இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க மக்களே? உங்க சஜஷன்ஸ் வந்து கீழே வேண்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அசிங்கமா திட்டுவாங்க. நம்மளும் அசிங்கமா திட்டணும்ல. ஆமா, அதெல்லாம் வேண்டாம். வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே அசிங்கமா பேசணும். எங்க அம்மா அப்பா வேற அதெல்லாம் சொல்லி குத்து வளர்க்காம எங்களை அப்பாவே வளர்த்தாங்க. அதெல்லாம் வேண்டாம். சரி, அந்த கஞ்சா கேஸை விட்டுருவோம். ஆனா சீரியஸா டிக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யார் மாட்டுவாங்கன்றது நம்ம யாரெல்லாம் பயத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. எந்தெந்த நடிகர்களோ, எந்தெந்த நடிகைகளோ, எந்தெந்த டிரெக்டரோ, எந்தெந்த ப்ரொடியூசரோ. எங்க அண்ணன் வேற இப்பதான் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வேற பண்ணாரு. என்னென்ன பண்ணாரு, ஏது பண்ணாருன்னு ஒண்ணுமே தெரியல. யாரு கூட பண்ணாருன்னு கூட தெரியல. என்னமோ எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். அது அப்படியே ஓரமா வைப்போம். கஞ்சாகதே எவ்வளவு பார்ட் 2க்கு வருவாங்க. இவங்க பர்த்டே செலிப்ரேஷன் போயின்னு இருக்குல்ல. சரி, வில்லிவாக்கத்துல ஒரு பேனர் வச்சிருக்காங்க. ஒரு முதியவர் மேல விழுந்துரு, 70 வயசு முதியவர். அவர் இப்ப அன்கான்சியஸா ஹாஸ்பிட்டல்ல பத்துன்னு இருக்காரு. இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? திமுக தான் பொறுப்பு. ஏன் பேனர் அலோவ் பண்ணதுக்குல? அலோவ் பண்ணது பேனரே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திமுக தான் பொறுப்பு. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். விட்டதுக்கும் திமுக, எல்லாத்துக்கும் திமுக தான். அப்படின்னா எங்களை வாழ விட மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க. பயம் இப்படின்னா இப்படி. இதே திமுக பேனர் ஒண்ணு இப்ப யார் மேலனா ஊந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போராட்டம் நடத்திட்டு எல்லாரும் ஏஞ்சி பொங்கி வந்து இப்ப விஜய் சார் ஃபர்ஸ்டே ட்வீட் போட்டு இருப்பாரு, பேனர் கலாச்சாரங்கள்னு. இப்போ உங்க பேனர் வந்து விழுந்திருக்கு ஒரு முதியவர் மேல. அவரோட பையன் வந்து பாவம் அழுகுறாரு, எங்க அப்பாவுக்கு வந்து அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அவருக்கு ஏன்னா அவர் முதியவர், அவருக்கு யாரு இப்ப அவருன்னு அவருக்கே தெரியல, அந்த அளவுக்கு போயிருக்காருன்னு சொல்றாரு. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு மிஸ்டர் விஜய் சார்? 9:45 மணிக்கு இரவு பேனர் ஒண்ணு சரிஞ்சு விழுந்துச்சு. விழுந்ததுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஸ்பாட்லயே வந்து அந்த இடத்துல சாஞ்சி பேனர் விழுந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, சீரியஸா இருக்காரு. யாரு எது கேட்டாலும் அவர் சொல்ல தெரியல, அவருக்கே அவர் பேரு தெரியல. போலீஸ்லாம் வந்தாங்க, எல்லாமே வந்து பார்த்தாங்க. அது டிவிகே கட்சி பேனரு. ஆகையா வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேனர் தானே? இல்ல ஊந்துச்சுல. போய் புசியானந்த் போய் ஏன் பார்க்கல? அது தப்புடா. ஏன் தப்பு? நான் ஒண்ணு சொல்றேன், சண்டை போட்டுக்கு நான் உங்களுக்குள்ள அடிச்சுக்கின்னு அதுக்கு போய் நீ புசியானந்த் போய் பாக்குற. ஏன் அவர் போய் பார்க்கல? நீ பெரியவர், உங்களுக்கு தானே உண்டாரு. அது யாரு பொறுப்பு? கட்சிக்காரர் இல்லையா? ஏங்க பொதுமக்களை வந்து கொலை பண்ணிருக்கீங்க நீங்க. கொலை முயற்சி, இது கொலை முயற்சி தான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த பேனரு விழுந்துருச்சு, அது எப்படி விழுந்திருக்கும்னு எனக்கு தெரியும். திமுக காரங்களே பின்னாடி போய் தாத்தா வரும்போது தள்ளி விட்டுருக்கீங்க பேனரை. டேய், நான் அப்பயே பார்த்தேன், ஒருத்தர் ரெட் கலர் பிளாக் கலர் சொக்கா போட்டு பின்னாடி நின்னுதான் அப்படின்னு மஃப்ளர் போட்டுப்பாங்க. அப்படி இல்லன்னா இப்ப ஒரு கேள்வி கேட்பானுங்க, அதுதான் பேனர் இருக்குதுல்ல, அந்த தாத்தா ஏன் அப்படி போனாரு? இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் வந்து நாங்க ஏன் தெரியுமா பேசுறோம்? ஏன்னா நீங்க பேசிருக்கீங்க, மத்த கட்சி பேனர் உண்டா ஒண்டி கதையா கிழிச்சிங்களே. இன்னைக்கு உங்க கட்சி பேனர் உண்டிருக்கே, இதுக்கு யார் பொறுப்புன்னு கேக்குறோம். நீங்க தானே மாற்று அரசியல் எடுத்துக்கோ, ஒத்துக்கோ. நீங்க தானே மாற்று அரசியல். அப்ப பேனர் இல்லாம அரசியல் பண்ண வேண்டியது தானே? சரி, பேனர் வச்சாலும் அது உழாம வைக்க வேண்டியது தானே? சரி, பேனர் சில இடத்துல வைக்க விட மாட்டாங்க கார்பரேஷன், ஏன் தெரியுமா? இதுக்குதான். ஏன்டா நீங்க வைப்பீங்க, அங்க வந்து மண் இல்ல, அது பிடிக்காது, அது கீழே ஊந்துரும், கீழே ஊந்தா மக்கள் மேல விழும் அப்படின்னு தான் தடுத்து நிறுத்துவாங்க. ஆனா தடுத்து நிறுத்தும் போது நீங்க
என்ன சொல்றீங்க, ஐயோ எங்க வளர்ச்சி கண்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு ஊதுறீங்களே. இன்னைக்கு இந்த முதியவருக்கு யார் பதில் சொல்லுவா? விஜய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. போன் பண்ணி பேசுங்க அவருக்கு, அவங்க பையன்கிட்ட அவர் பையன்கிட்டங்க இந்த மாதிரி என்ன செலவுன்னு ஏத்துக்கிறோம். ஏங்க இன்னும் காசாங்க இல்ல 200 கோடி வாங்குறாருங்க, குடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு? அப்படியே ஓங்கி விட்ட நினைச்சுங்க 250 கோடி. 250 கோடி ஏன்பா? சாரிப்பா, மாத்தி மாத்தி பேச என்ன பண்ற? நீ 50 கோடியை கம்மி பண்ணிருக்கடா. உன் வாழ்க்கையில 50 கோடி நீ பாக்க முடியுமா? எங்க பாக்குறது நானு? 50 லட்சத்தை பாப்பியா ஃபர்ஸ்ட்? 50,000 இல்லையே, நான்சென்ஸ். 200 ரூபாய் வாங்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அதையாச்சும் குத்து தொலைங்கன்றோம். நாங்களும் கேட்காத ஆள் இல்ல, கேட்காத யாரும் இல்ல. ப்ளீஸ் கிவ் அஸ் 200 rupees. கொடுக்க மாட்டீங்களே நீங்க. ஒருவேளை 200 ரூபாய் ஜாஸ்தி தொகைன்னு நினைக்கிறாங்களோ? அதுதான் 150 கொடுங்க. கேட்டாலும் போட மாட்டாங்க. சோ இந்த பேனர் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் ஆக்சுவலா வைக்கிறீங்க, அதை சேஃப்டியா வைங்கன்ற, ரோட்ல உழாத மாதிரி வைங்கன்றான். அது வச்சாலும் கேட்டாலும் தப்புன்றானுங்க. என்ன அதாவது ரோட்ல போறவங்களுக்கு தெரியற மாதிரி வைக்கணுமாப்பா, மெயின் ரோட்ல வைக்கணும் பக்கா. எதுனா ஒண்ணு கேட்டா ஒண்ணு பேனர் மேல போய் போறீங்க, இல்ல வச்சவனே என் கட்சிக்காரன் இல்லன்னுவீங்க. இப்ப ஏன்னா அந்த கிருஷ்ணகிரியில கத்தி எத்துன்னு ஒருத்தன் சுத்தி இருந்தான், அவன் வந்து திமுக காரனா? திமுக செட் பண்ண நம்ம நேத்து ஆல்ரெடி சொல்லிட்டோமே. விஷயானந்த் சொல்றாப்புல இந்த மேடை போட்டு அதுதான் இருக்கானுங்க. இப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு அந்த கத்தி கேக் வெட்டுற கத்தின்னு வானுங்க, இல்லன்னா வந்து அவன் திமுக காரன், அவன் அதிமுக காரன், ஆள் செட் பண்ணி அனுப்புனான்னு கதை விடுது. உடனே வந்து தெரிஞ்ச தாவேகா நிர்வாகிகளே, நீங்க யாருன்னா எப்ப பிரச்சனையில ஈடுபட்டாலும் கூட உடனே புஷியானந்த் என்ன சொல்லுவான், அவனுக்கும் என் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது, அவன் 10 நாள் முன்னாடிதான் என் கட்சியில வந்தான், எனக்கு தெரியாது. இப்போது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட கத்துக்கினாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கழுத்துல நம்ம துண்ட போட்டுக்கணும், நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணா டிவிகே நிர்வாகி இதை செய்தார், டிவிகே நிர்வாகி அதை செய்தார். அவர் பார்த்தா 10 நாளைக்கு மாட்டு கட்சியில வந்து சும்மாவே ஒரு தொண்டை போட்டு போய் எதையாவது ஒண்ணு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் பாத்தீங்கன்னா வந்து 10 நாள் 12 நாள் தான் ஆச்சு பிறகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கினார். ஒரு உடனே அவர் டிவிகே நிர்வாகி. அதனால புஷியானதான் நம்பி அந்த கத்தியை வச்சுன்னு சுத்தினவனை வந்து உங்க கட்சிக்கு இப்பதான் வந்தான்னு சொல்றீங்களே, அந்த நகர செயலாளர் இருக்கு, அவனை தெரியாதா கேளு. அவன் எவ்வளவு நாள் கட்சியில இருக்கிறான்ட்டு மட்டும் கேளு. ஏன் தெரியலப்பா, சரி அவன் மேல வந்து கேஸ் போட்டு உள்ள வை. என்ன யாருன்னு தெரியும்ல. போ ஏங்க இப்படி வந்து சும்மா கரண்ட கட் பண்ணுறதும், கட்சியில ஆளு வெளியில இருந்து ஆளுங்களை அனுப்பி எங்க முதுகுக்கு பின்னாடி விளையாடுறீங்க. முன்னாடி வந்து விளையாடுங்க, முன்னாடி வந்து விளையாடு, அரசியல் பண்ணுங்க கெத்தா. அதுல ஒருத்தர் சொல்லிட்டான்ப்பா, நான் பேசுறதே உங்களை தாங்க முடியல, நான் சட்டசபையில பேசுறேன்னா தாங்குவீங்களா? ஒரு எம்எல்ஏ ரெடி. என்ன ஓப்பன் விஜய் எம்எல்ஏ தெரியல. நீங்க எங்க மக்களை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நீங்க எந்த ஊரு? பாண்டி. போ ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில போயிட்டு திருப்பி எம்எல்ஏவா நின்னு திருப்பி அங்க ஜெயிச்சுட்டு இங்க வந்து கதை பேசு. எங்க மக்களை பாத்துக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இங்க வந்து திமுக அதிமுகன்ற கட்சி எல்லாம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் போய் மக்கள், பாண்டிச்சேரி தானே சொந்த மாநிலம், அங்கதானே பிறந்த, போ அங்க போ. இங்க வந்து எங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாண்டிச்சேரியில போய் நிக்க வேண்டியது தானே. மிஸ்டர் விஜய், நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். இந்த ஆள் என்ன செய்றீங்க, பாண்டிச்சேரி மாநில தலைவரா ஆக்கி அங்க அனுப்பிடுங்க, அங்க பிரச்சாரம் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் நம்ம முதல்ல இங்க ஓட்டு உரிமை இல்லையே, மாத்திட்டு இருப்பாரு, ஓட்டுலாம் மாத்திட்டு இருப்பாரு. இங்க வந்து இன்னாங்க அப்படின்னு இங்க மிரட்டிக்கிட்டு, இங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவனுக்கு வந்து போஸ்டிங் ஜாதி ரீதியில அடிப்படையில போஸ்டிங் குத்துக்கிட்டு சில காஸ்ட வந்து ஒதுக்குறது, இந்த வேலை எல்லாம் நீங்க பாக்காதீங்க மிஸ்டர் புஷி ஆனந்த் அவர்களே. ஊர்ல போய் பாருங்க போயிட்டு. உங்க ஊர் எந்த ஊரு? பக்கத்துல இருக்குது, பாண்டிச்சேரி. உங்க பேர்ல வைன் ஷாப்லாம் இருக்குல்ல? இருக்கு, 4 இருக்கு. போய் அந்த கடையை வித்துன்னு வியாபாரம் பாருங்க, கிளம்புங்க.